மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ரொம்ப ஒரு ஆழம் இருக்கக்கூடிய மலைப்பகுதி. இந்த குகைக்குள்ள மஞ்சுமல் பாய்ஸ்ல விழுந்தவங்க மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் விழுந்திருக்காங்க. இதுதான் இந்த எக்ஸாக்டான குணா குகைக்கு போற பாதை. எப்போதுமே இறைவனுடைய இந்த அழகான படைப்புக்கு நிகரா எந்த ஒரு படைப்புமே இல்லை தலைவா. தலைவா ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் தலைவா அந்த ஸ்பாட்டு. போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மரங்களுக்கு நடுவில் மிஸ்ட் ஃபார்ம் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குது தலைவா. அப்படியா? எதுல பாத்திருக்கீங்க இவங்களை? அப்படி சுட சுட கல் தோசை வந்திருக்குது. வைங்கண்ணா. என்னடான்னு பார்த்தா அதை விட ஒரு சர்ப்ரைஸ். இந்த பக்கம் வந்து போண்டா போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போட்டுட்டு இருக்காங்க. மழை நல்லாவே வந்துருச்சுடா. ஐயோ பூஸ்ட் ஃபீட்டிங் போண்டா. ஒரு குடி ஒரு கடி. 3 2 1. ஹாய் தலைவா, வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி வந்து கொடைக்கானலில் நெக்ஸ்ட் டே மார்னிங். டைம் கரெக்டாக 7:30 ஆகுது. 6:30க்கே எழுந்திச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி பால்கனியை ஓப்பன் பண்ணி அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நானும் பார்த்து ரசிச்சுட்டு உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். தலைவா காலையில் 7:30க்கே கொடைக்கானல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்றைக்குமே இயற்கையை மிஞ்சின அழகு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இறைவனுடைய இந்த அழகான படைப்புக்கு நிகராக எந்த ஒரு படைப்புமே இல்லை தலைவா. அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல். இப்போ 2x ஜூமில் பார்க்கலாம். அப்படியே பொறுமையாக பாருங்கள். எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வெயில் அடிக்குது. பாதி பக்கம் வெயில் இல்லாமல் இந்த அழகான மலைகளையும் அது கூடவே இருக்கிற அந்த வீடுகள் மரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தலைவா. சூப்பராக இருக்குது தலைவா. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா மிஸ்ட் அதிகமாக இல்லை, ஆனால் செம்ம குளிர் தலைவா. அதை சும்மா சொல்லக்கூடாது. சில்னஸ்க்கெலாம் குறையே கிடையாது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலை, ஆனால் சரியான குளிர். பட் வந்து மிஸ்ட் இல்லை, வெயில் அடிக்குது. குளிருக்கு அந்த வெயில் அடிக்கிறது இதமாக இருக்குது. இன்னும் மிஸ்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சுத்தமாக பேசக்கூட முடியாது. ஓகே தலைவா, நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உள்ளே எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள எழுப்பி விட்டு ரெடியாக சொல்லணும். ஸோ நேற்று வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இன்றைக்கி வீடியோ அடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம், நிறையா சைட்ஸ் போய் நம்ம பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தலைவா ரூம்லேருந்து டீ குடிக்கலான்னு கிளம்பியாச்சு. நான் ராக்கி கலா 3 பேரும் டீ குடிக்க போகிறோம். ஹாய். ஓகே, அப்படியே மெதுவாக நடந்து போய் ஒரு டீயை போட்டு வரலாம். பாருங்கள் தலைவா, ரோடே கிடையாது, ஆஃப் ரோடு. இதில் தான் நைட்டு வண்டியை ஏற்றிட்டு வந்தோம். அப்படி செங்குத்தாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் எப்படி ஏறுது பாருங்கள், இந்த பக்கம் எப்படி இறங்குது பாருங்கள். ஐயோ பள்ளம், இதில் தான் அடித்து ஏற்றினேன் இனோவாவை. இந்த பில்டிங்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் தான். மேக்ஸிமம் ஹில்ஸில் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் தான், எல்லாமே ஸ்டோன் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் கல் அப்புறம் சிமெண்ட்டு ரெண்டும் போட்டு தான் கட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்டுக்கு மட்டும் செங்கல் யூஸ் பண்ணுறாங்க. மலையை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டுறாங்க. இந்த கடையா? ஆமாம், டீ தான் நமக்கு. பூஸ்ட்லாம் இருக்குதா? ராக்கி அப்போ போடு, பூஸ்ட் போடுவோம்.
2 பூஸ்ட்டு ஒரு டீ. தலைவா இங்கே பாருங்கள், சூப்பராக போண்டா போட்டு வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. அந்த மைதா போண்டா நல்லா இனிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா சூடாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா அதை விட ஒரு சர்ப்ரைஸ், இந்த பக்கம் அந்த போண்டா போட்டுட்ருக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அக்கா இது என்ன போண்டா? இது பேர் என்ன சொன்னீங்க? இனிப்பு போண்டா. மைதா தானே? மைதா இனிப்பு போண்டா. மைதா ரவை இனிப்பு போண்டா. காலையில் எவ்வளோ சூப்பராக போண்டா போட்டிருக்காங்க போங்க. அடாடாடா, அருமை அருமை. சரி, அப்போ ஒரு பூஸ்ட்டு ஒரு போண்டா. நான் முதல் டீ தான்ப்பா சாமி. டீயை போட்டு உயிரை திரும்ப பெற்றுக்கொள். வெளியே போனேன் ஆடி போயிருவேன். எப்படி அருமையா? ஆனால் ஆடி வெளியே போனேன். உசுறு வந்துருச்சா? லைட்டா. நம்ம ஊரில் 90% பசங்களுக்கு ஒரு டீயை போட்டால் தாங்க உசுரே வரும். சூப்பர் போண்டா. பூஸ்ட்டு இந்த ஒரு நிமிஷம். பூஸ்ட் வந்துருச்சு. இது எப்படி பூஸ்ட் தலைவா, சூப்பரான பூஸ்ட். கலா பூஸ்ட் ஆறிடும் முடியா? கலா பல்லு விளக்கிட்டு இருக்கான். போண்டா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா போண்டா சூப்பரா இருக்கு. போ 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 பூஸ்ட் எடுத்துட்டு வா, போண்டா சாப்பிடு. பூஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம் தலைவா. செம்மையா இருக்கு ராக்கி, சூப்பரா இருக்கு. பூஸ்ட் செம்மையா இருக்கு. டீ நல்லா இருக்கா? அடுத்த ஒரு பூஸ்ட் வாங்கி பண்ணப்ப அருமை அருமை. போடு டீயை போட்டு பூஸ்ட்டை போடு. அங்கதான் மிஸ் பண்ணிட்டாங்க படுத்துட்டு ரூம்ல. ஏன்னா கலா எப்படி இருக்கு? பூஸ்ட் எப்படி இருக்கு? ஃபீட்டிங் போண்டா ஒரு குடி ஒரு கடி. ஓகே, தமிழ்நாட்டோட. ஆமா, ஒரு கடி கடிச்சு பாப்போம். போண்டா எப்படி? நன்னாயிட்டு. ஆனால் எனக்கு இது வந்து நம்ம ஊர்லேயே இது எனக்கு ஃபேவரட்டான போண்டா. செம்மையாக இருக்குது. கொடைக்கானலில் இந்த சில்னஸ்க்கு சுட போட்டுட்ருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. வேறு லெவல் தலைவா. ஓகே, டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போய் ரெடியாகி வெளில போகிறத பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தலைவா, இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இப்போ அப்படியே ஜூம் பண்ணுறேன், என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த மரங்களுக்கு நடுவில் இருக்கிறது தான் கொடைக்கானல் லேக் தலைவா. இதோ அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் கொடைக்கானல் லேக். கொடைக்கானலில் மெயினான போட்டிங் போவாங்கள்ல, அந்த லேக் அதுதான். சூப்பர். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. ஈவினிங் போய்ட்டு நம்ம போட்டிங்லாம் போவோம் கண்டிப்பாக. தலைவா, ரூம்லேருந்து ரெடியாகி டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கொடைக்கானலில் சுற்றி பார்க்குறதுக்காக போயிடலாம். எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள், குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். இங்கே பாருங்கள், லலிதா பாருங்கள். வணக்கம் தலைவா. சூப்பர். ராக்கி என்னப்பா பசிக்குதியாயோ? கலா அந்தேரிக்கு நமஸ்கார். சூப்பரான இட்லி. காலையிலே பார்த்துருப்பீங்க. நல்ல பூஸ்ட்டும் போண்டாவும் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. நான் கலார் எங்க 2 பேரையும் ரூம்லயே விட்டுட்டு நீங்க போய் ஜாலியா 3 பேரும் போய் சாப்பிடுங்க. உங்களுக்கு அது கொடுத்து வைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது? கூப்பிட்டா வரல பாவீங்களா? எழுப்பின்னு தான் நான் வந்திருப்பேன். சொல்லவே இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் கீழே போகிறோம், கார் எப்படி இருக்குன்னு பார்க்கன்ட்டு போனாங்க. ஆமாம், நீ டீ குடிக்க எழுப்பிவிட்டா நீ மதிய சாப்பாடு தான் வருவேன். நாங்கள் அப்படி கிடையாது. அப்படியே நம்ம ஆளுங்க போனாங்க, ப்ரெஷ்ஷாக வாங்கினாங்க, ரோட்லேயே பல்லு விளக்கலாங்க, டீயை குடித்தா வந்தாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. குளிச்சு முடிச்சதுக்குள்ள டீ ஆகிடும். ஆமாம், காலையில் எங்கள் ட்ராவலுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்கோம், ஒரு கடி ஒரு குடி. ஆமாம், ஒரு கடி ஒரு குடி. அந்த டீயை குடிக்கலைன்னா இன்னைக்கு நாளே விடிஞ்சிருக்காது இறக்கி. ஆமாம், கண்டிப்பாக. அவ்வளோதான். பாருங்க தலைவா, அப்படி சுட கல் தோசை வந்துருக்குது. வைங்கண்ணா. சூப்பர்ண்ணே. அடா. வைங்க. ஓகே தலைவா. சாம்பார் மட்டும் ஊத்திச்சாரு. அதுக்கே பிச்சை எடுக்கிறப்படி உண்மையாவே சாப்பாடு சூப்பரா இருக்கு. சாம்பார், 2 சட்னி. அடடா, 10:30 மணிக்கு வந்தாங்க. டிஃபன் வேற லெவல் டிஃபன். ஆமாம் தலைவா, 10:30 ஆயிடுச்சு. இது வந்து டூரிஸ்ட் பிளேசஸில் வந்து மெயினாக சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ சாப்பிட்றோம். ஓகே, சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பும் போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே.
ஓகே டன். தலைவா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே சைட் சீயிங் போயிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பிளேஸ் போகிறோங்களா? இது பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். பைன் ஃபாரஸ்ட் போகிறோமா? அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். நீட்டாக இருக்கும்ல, அதான் பைன் ஃபாரஸ்ட்டு. குணா கேவ். என்ன ராக்கி? ராக்கி இதுவரை போனது இல்லையா? பைன் ஃபாரஸ்ட் போனது இல்லையா? நான் போனது கொரோனா பேட்சுங்க. அதனால என்ன கொரோனா பேட்சா? விண்டோ ஓபன்ல இருக்கு, பக்கத்துல வந்து பேசுங்க. கொரோனா டைம்ல தான் வந்து வந்தானாமா கொடைக்கானலுக்கு. அப்ப வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? குணா கேவ் போயிருக்கியாடா? குணா கேவும் போலங்க. அதுக்கப்புறம் போலாம் பார்த்தா இட சுபாஷ் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதையும் ஃபுல்லா போல மிஸ் பண்ணிட்டேன். பாருங்க ரோட்லயே காட்டுருமை பாருங்க. இங்க கொடைக்கானல்ல எங்க பார்த்தாலும் காட்டுருமை, வன விலங்குகள். பசுமாடு. அப்பா காட்டெருமைல பசுமாடு. பாக்குற மாட ஃபுல்லா காட்டெருமை. அது ஒண்ணும் இல்ல தலைவா, நம்ம அந்த மாதிரி ஹில்ஸ்ல கொடைக்கானல் பக்கம்லாம் வரும்போது ஏதாவது அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கம். அதனால நாங்களே வந்து இந்த நாய் பசுமாடெல்லாம் பார்த்து வனவிலங்குகள் நடமாட்டோம்னு எங்களை நாங்களே மனசை திருப்திப்படுத்திக்கிறோம். ஏன் சாரு? ஒரு நாய் போய்கிட்டு இருக்கு, அதை நரிங்கிறாங்க. மாடு போகுது, அதை காட்டெருமை. தலைவா இங்க பாருங்க, இது ஒரு என்ன போட்டிருக்குது? லிரில் ஃபால்ஸ், லிரில் நீர்வீழ்ச்சின்னு போட்டிருக்கு. பார்க்கிங்கு நிறைய கடைகள்லாம் இருக்குது. என்ன பார்க்கிங் டோக்கன் போடணுமா? இல்ல, ஜாக்கோப்ஸ் கிச்சன். அது ஒரு இது மாதிரி ஓடை மாதிரி ஓடும், அழகா இருக்கும். முன்னாடி பார்த்துருக்குறோம். நம்ம இந்த புளியஞ்சோலை பார்த்தோமே அந்த மாதிரி. அதான் ஓடை மாதிரி அழகா. இந்த கார்லாம் நிற்கிதுல, அதுக்கு கீழே பள்ளம், அதில் ஓடும், ஓடை ஓடும். ஸோ தண்ணி இருக்கான்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? கண்டிப்பா. ராக்கி பாய், என்ன 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 இருக்குன்னு நீ இப்போ வந்து வேகமா இறங்கி போற? அதனால இறங்கி போறியா? வாங்க, தண்ணி ஏதாவது ஓடுதான்னு பார்ப்போம் தலைவா. தலைவா இதுதான் தலைவா அந்த ஸ்பாட்டு. போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க, கீழே இறங்கி நிக்கிறாங்க. கீழே இறங்கி நிக்கிறாங்கப்பா. அங்க பாருங்க, போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. கீழே இறங்கி நின்று போட்டோ எடுக்கிறாங்க. இந்த இடமே ரொம்ப சூப்பரா இருக்கு தலைவா. பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க் பண்ணிருக்காங்க, காரு வேன்லாம் பார்க் பண்ணிருக்காங்க, நிறைய கடைகள் இருக்குது. சூப்பரா இருக்குல்ல? எப்படி இருக்கு? பின்னாடி பார்த்து கவனம் தள்ளிவா. சாரு எப்படி இருக்கு? How is the place? செமையா இருக்கா? கீழே இறங்கி இருக்காங்க. இல்ல நாங்க முன்னாடி வரும்போது நல்ல தண்ணி ஓடுச்சு தலைவா. செம தலைவா, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதாவது யூஸ்வலான கொடைக்கானல்ல ரெகுலரா போற இடம் இல்லாம இது ஒரு ஃபால்ஸு, அந்த ஒரு ஃபீல் வருதுல, சூப்பரா இருக்குல்ல. கவனம் வலிக்கிடும், பார்த்து இல்லைங்க. கீழே அங்கேயே இல்லை, இறங்காத. சூப்பர். என்னடா உனக்கு என்னடா போட்டோ எடுக்கணுமாடா? கூட போ. கவனம், ரொம்ப கவனம், கேர்ஃபுல். போஸ். அதான் போஸா? எல்லாமே கவர் ஆகுது. இங்க பாரு. ஓகே, வா வா வா. தலைவா என்னடா? ஓகே போட்டோ எடுத்தாச்சு. நல்லா இருக்கா? திருப்தியா? ஓகே, இந்த அருவியை பார்த்து ஒரு பாட்டு ஒன்று பாடு. திடீர்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? பண்ணுவேன்றியா? பொறுமையா கேட்டா மட்டும் பாடிடுவேன். நீ அந்த அருவி போல் நீ தும்முடி பார்த்து போக நீ போகும்போது குட்டி போக. நம்ம கார்ல வரும்போது இவனை பாட்டு பாட சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீ போடி பாட சொன்னீங்கன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும். அந்த அருவி போய் தும்மிடுங்கறான். சரி தலைவா, அடுத்த சைடு கிளம்பலாம். வந்து இங்க பிஸ்மி ஹெர்பல்ஸ்ன்னு இருக்குது. இங்கே ஆயில்ஸு, சாக்லேட்ஸு, ஹனிலாம் வச்சுருக்குறாங்க. போயிட்டு அப்படியே சாக்லேட் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம், சும்மா இப்போ சாப்பிட்றதுக்கு.
சும்மா வண்டியில் போகும்போது சாப்பிட்றதுக்கு. சாம்பிள் அது சாம்பிளே எவ்வளவு குடுக்குறாங்க பாருங்க. நீ நிறைய வாங்குவேன் ஆனா நீ ஏமாத்திட்டு போயிரு. இல்ல இல்ல நாங்க இப்ப சாப்பிடுறதுக்கு வாங்கிக்கிறோம். மறுபடியும் நான் ஊருக்கு நாளைக்கு தான் போறேன். ஆஹா என்னோட ஃபேன் அவங்க. அப்படியா? எதுல பாத்திருக்கீங்க இவங்கள? ரியாலிட்டி ஷோல நீயா நானால பாத்திருப்பீங்க. ஓகே 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 ஓகே. என்ன சாக்லேட் வேணும்? இதுல ஃப்ரூட் அண்ட் எல்லாமே நீங்க செய்யறது. ஓகே சூப்பர் சூப்பர். இதுல இப்ப எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் ஒரு 100 rupees கேட்டாங்க. மினிமம் 250 grams 150 rupees வரும். ஓகே 150 rupees வருமா? சரி போடு. சாப்பிடுறதுக்கு வாங்கிக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு சாப்பிடலாம் ஜாலியா. என்ன ராக்கி? ஏய் இங்க பாரு. மீனை பாரு. மிக்ஸ் பண்ணிட்டான். என்ன மீன் இது? ஏய் மண்டை வீங்கி இவன் பேரு. மண்டை வீடியா. ஏய் எங்க பாரு, என்ன பார்த்தா பாரு, துடிக்கிறான் பாரு, கையை கடிப்பான் பாரு வந்து. ஏய் வராங்க விடடா. தம்பி என்னடா உன் மண்டை இப்படி வீங்கி இருக்கு? டேய் யாரா தொட்டில முட்டைக்கு வடிவேல் மாதிரி கொட்டி கொட்டி பேசுறீங்க. மண்டையில முட்டை கட்டிட்டு மேந்துட்டு இருக்கான் பாரு. இங்க பாருங்க. அது மண்டையே அப்படி வீங்கிருக்கா, தொட்டில முட்டி முட்டி வீங்கிருச்சான் அப்படின்னு வந்து சொல்றான். எப்படி ராக்கி பின்னாடி கார்ல முட்டி முட்டி வர்றியா அந்த மாதிரியா? நாங்க சூப்பரா இருக்கு. நாங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க நீங்க எப்படி இருக்கு. நமக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். சூப்பரா இருக்கு. ஓகே பேக் பண்ணிட்டாங்களா? 250 கிராம்ஸா? 250 grams. ம் அதாவது சூப்பரா இருக்கு. ஸ்கேன் பண்ணிடுறேன் மேம். தேங்க்யூ மேம். ஓகே பை. சாக்லேட்ஸ் வாங்கியாச்சு. வாங்க வாங்க வாங்க. எங்கப்பா டிரைவர் தம்பி? போயிட்டாப்ல உள்ள உட்காந்துருக்காப்லையா? ஓகே இவரை 4ஆம் அடிச்சு உள்ள போடுங்க. அவன் எப்படி போறான்னு மட்டும் எப்படி போறான்னு மட்டும் பாருங்க தலைவா. கால என்னடா மண்டை மேல உரசுதுடா. டேய் 4ஆம் அடிச்சுதான் பின் சீட்ல போடணும். உனக்கு குட்டில எவ்வளோ ஆல்டோலையோ மாருதி 800 வர முடியுமா? நீ வாய்ப்பே இல்லை. ஓகே தலைவா சரி கிளம்பலாமா? ஓகே டன் டன் டன். ஓகே நீங்க இங்கே இருந்து வீடியோ எடுத்துட்டு இருங்க, நான் போயிட்டு வரோம். வந்துருச்சு தலைவா, நம்ம தேடுனது கிடைத்து விட்டது. மிஸ்டி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மணியோ இப்போ 12. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? சாருமதி ஒரு குண்டு, நீ ஒரு மண்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்பதான்ப்பா கொடைக்கானல் அந்த ஃபீல் இருக்கு. காலையில இருந்து ஒரே வெயிலா இருந்துச்சு. ஆமா தலைவா சூப்பரா கிளைமேட் செமையா இருக்கு. தலைவா மழை தூறுகிறது. நீல மழைச்சாரல். பாருங்க இந்த ரோடெல்லாம் வந்து மழை பெஞ்சிருக்கு போல, நனைஞ்சிருக்கு நல்ல ரோடெல்லாம். கல்ஃப் மைதானம். பசுமை பள்ளத்தாக்கு. ஓ பசுமை பள்ளத்தாக்கு வந்து விட்டோமா? இந்த பசுமை பள்ளத்தாக்கு இந்த கிரீன் வேலில தான் வந்துட்டு நிறைய படம்லாம் வந்து ஷூட் பண்ணுவாங்க. உள்ள போறீங்களா? மழை நல்லாவே வந்துருச்சுடா. ஐயோ தலைவா இங்க பாரு காருக்குள்ளலாம் வடியுது பாரு. அதான் சொன்னேன் தலைவா நல்ல மழை பெய்யுது தலைவா. நான் காலையிலேயே சொன்னேன் டக்குன்னு வந்து மழை வந்தாலும் வந்துடும். உள்ள போறீங்களா? அங்க போயிடலாம் ஃபர்ஸ்ட். இல்ல நேரா போங்க, அங்க போங்க பாத்துக்கலாம். குணா கேவ் இல்ல பைன் ஃபாரஸ்ட் போங்க பாத்துக்கலாம். தலைவா இதுதான் வந்து கிரீன் வேலி பசுமை பள்ளத்தாக்கு. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சூசைட் பாயிண்ட்னு பேர் வச்சிருந்தாங்க. அதை இப்ப மாத்திட்டாங்க. மாத்தின வரைக்கும் சந்தோஷம். குதிரை சவாரி, ஹார்ஸ் ரைடிங். இங்க ஒன்னு இருக்குது பாரு. இதுல ஹார்ஸ் ரைடிங். இது சின்ன குதிரை. இதுல லலிதா சவாரி சின்ன குதிரை. தலைவா மழை மட்டும் அதிகமா விடாம வர ஆரம்பிச்சிச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அதுக்குள்ள வந்து ஹெவியா மழை வரதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு எல்லாரையும் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே டன். தலைவா அப்படியே ரைட் சைடு பாருங்க, இதான் வந்து கல்ஃப் மைதானம். இங்க வெயில் வந்துச்சு பாருங்க. கோல்ஃபா கல்ஃபா? கோல்ஃப் மைதானம். தமிழ்ல என்ன அதுக்கு பேர்? அந்த விளையாட்டுக்கு பேரு கொழுப்பு. கோல்ஃப் விளையாட்டுன்னா கொழுப்பு. குச்சியடி குச்சியடி பந்தா.
தலைவா தூண் பாறை. டேய் மிஸ்டர் போடுறா டீ. காலையில எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாத்தியா மிஸ்டு. தலைவா ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா காடுகளை வந்து நம்ம நேசிக்கணும். அப்போ தான் வந்து இயற்கையை அழிக்காமல் இந்த பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்தாமல், பிளாஸ்டிக் வந்து நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தாலும் அதை நம்ம காருக்குள்ளேயே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே வந்து நம்ம அதை போடக்கூடாது. ஸோ அதுக்காக மக்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரணுன்றதுக்காக ஐ லவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு அழகாக போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இங்கே வந்து இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த இடம் வச்சுருக்காங்க. தூண் பாறை. இங்கே வாங்க, நம்ம அந்த பக்கமா இறங்கி இதை பாருங்க, அந்த வழியா போய் அதுக்குள்ள போகணும். அங்க அப்படியே இறங்கி அப்படியே வந்து கீழே போனோம்னா அந்த இடத்துல வந்து தூண்பாறை. டிக்கெட் அங்க தனியா எடுக்கணும் போல. வியூ பாயிண்ட். ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா ஃபுல்லா மிஸ்ட் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு, எதுவுமே தெரியல. என்ன பண்ணலாம்? அதனால நம்ம அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போலாம். அதுதான் தூண்பாறை. அப்படியே போய் அதுக்குள்ள எல்லாம் போலாம். நம்ம அந்த பக்கம் தான் வரணும். இல்ல நான் இங்க எதுவுமே தெரியாது, மிஸ்ட் ஃபுல்லா மறைச்சிருச்சு. நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட் போலாம் வாங்க. சும்மா சும்மா எங்க பாரு தலைவா, குணா கேவ் வந்துட்டோம். குணா கேவ். தலைவா லலிதா சோளம் சாப்பிடுது பாருங்க. தலைவா இப்போ ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அது என்ன இடம் அப்படின்றத பின்னாடி பேக் கேமரால காட்டுவோமா? குணா கேவ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஓ புனிதமானது. வாங்க. ஓகே ஓகே, அது உள்ள போய் குகைக்குள்ள போய் எக்கோ கொடுக்கலாம். போங்க அப்படியே. தலைவா செம்ம கிரவுட் தலைவா. இங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குது பாருங்க. குணா கேவ். குணா கேவ் உண்மையிலே எப்பயுமே அது பிரபலமானதுதான். சூப்பரான ஒரு ஸ்பாட் தான் அந்த காலத்துல இருந்தே. கொடைக்கானல்ல ஒரு முக்கியமான ஐகானிக் பிளேஸ் அப்படின்னா அது கண்டிப்பா குணா கேவ் தான். குணா கேவ் உண்மையாவே வந்து ஆல்ரெடி ஃபேமஸ் ஆன குணா கேவ் இப்ப இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. பல பேர் வந்து தவறாம விசிட் பண்ற ஒரு இடம் ஆயிடுச்சு குணா கேவ் கொடைக்கானல்ல. வாங்க. தவறி விழுந்த இடத்த பாக்குறதுக்கு தவறாம வர்றாங்க எல்லாரும். ஓகே தலைவா, நான் 5 டிக்கெட். தலைவா குணா கேவ் உள்ள வந்தாச்சு தலைவா. கிரவுட பாத்தீங்களா? கிரவுட் சரியான கிரவுடு, பயங்கர சவுண்டு, எல்லாரும் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, குரங்க பாருங்க. இது கையில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுல்ல சோளம், அது நம்ம சாப்பிட்றதுக்காக வாங்கினது. புடிங்கிச்சு. சாரு சாப்பிட்டுட்டு இருந்தா புடிங்கிச்சு. நானும் அதுட்டு இருந்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண விடல. கிரவுட பாருங்க தலைவா. மை காட், குணா கேவ் தான் இன்னைக்கு நாளுக்கு கொடைக்கானல்ல ஒரு சரியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சு. ஏய் அப்பா இங்க பாருங்க தலைவா, அப்படியே மேல ஆரம்பிச்சு எவ்வளவு கிரவுடுன்னு பாருங்க. குணா கேவ்ல இவ்வளவு கிரவுடு பார்த்துருப்பீங்களா? பா இந்த லாஸ்ட் வரைக்கும் சவுண்டு பாருங்க. ஃபுல்லா அங்க இருந்து தான் சவுண்டு வருது. என்ன ராக்கி, என்ன எவட போய் நோக்கி போயா? சரியான ஒரு என்டர்டெய்னிங் பிளேஸா இருக்குதுல. ஐயோ ஐயோ செம்ம ஜாலியா இருக்கு. How do you feel? Actually ஒரு மாதிரி ஹேப்பனிங்கா இருக்கு இந்த பிளேஸ். இப்போ இதுவரைக்கும் நம்ம போன ஸ்பாட் வைப் பண்றாங்க எல்லாரும். Actually வந்து நம்ம கொடைக்கானல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்தோன்றதே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆகுது. குணா கேவ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நம்மளும் வைப் பண்ணுவோமா? இங்க வாங்க நம்மளும் ஒரு சவுண்ட் போடுவோம். நம்ம சவுண்ட் கேட்கணும்ல. வா கலா உள்ள பின்னாடி. ரெடியா மறுபடியும் சாரு 3 2 1. ஏய் ரெடியா? குரங்கு டான்ஸ், மங்கி டான்ஸ். ரெடியா? 3 2 1. ஓகே நல்லா என்ஜாய் பண்றாங்கல்ல மக்கள். என்ஜாய் பண்றது அந்த எனர்ஜி சந்தோஷமும் நமக்கு வருது. போட்டோஸ்ல ஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க ஆளுக்கு ஒரு கிளைய பிடிச்சு தொங்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. குரூப்பா போய் நல்லா போட்டோ எடுக்க நாதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. வரவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க காட்டுறேன் பாருங்க. அங்க உட்கார்ந்திருக்காங்க பாருங்க 2 பேரும். நீங்க எடுத்து குடுக்குறீங்களான்னு வர போறவங்க எல்லாம் கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அங்க பாருங்க. ஏய் வாடா போலாம்டா. அடியாக பண்றா தலைவா, போட்டோ எடுங்கன்ட்டு. இவனை ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க. தலைவா என்னடா இது, இந்த உலகமே சினிமா வேணும். என்னதானா ஏன்னு எல்லாரும் சவுண்டு. நீ கத்து.
எதுக்கு கத்துறோனே தெரியாது. மேல ஏறுங்க மேல ஏறுங்க. சூப்பரா போட்டோஸ் எடுத்தாச்சு தலைவா. அப்படியே மேல ஏறலாம். ஃபுல்லா மிஸ்ட், சரியான மிஸ்ட், சூப்பரா இருக்குது. டைம் பாருங்க. டைம் 1 மணி ஆக போகுது. 12:50, 12:50 நேரம், மதியம் 12:50. ஏய் அதான் குகையா? ஆமா, மைக்லாம் பத்துறோம் தலைவா. தலைவா இதான் குகை. இங்க பாருங்க, கிரில் போட்டிருக்காங்க பாருங்க. அம்மா புடிங்கடா. இந்த குகைக்குள்ள மஞ்சுமல் பாய்ஸ்ல விழுந்தவங்க மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் விழுந்திருக்காங்க. சோ இதுல விழுந்துட்டா சின்ன ஒரு குகை தான், அதனால சின்ன ஒரு கேப் தான். இதுல விழுந்துட்டா மேல திரும்ப வர்றது, அவங்கள காப்பாத்துறது, உயிர் பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்படின்றதாலதான் வந்து இதை வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா பயங்கரமான பள்ளத்தாக்கா இருக்கு. செம செம. இது மேல ஏறணுமா? ஓகே. என்னம்மா இதான் ரூட், இதுதான் உள்ள போற இடம். தலைவா இங்க தெரியுது பாருங்க, இதுதான் இந்த எக்ஸாக்டான குணா குகைக்கு போற பாதை. அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்து வெளியில ஃபுல்லா கிரில் போட்டிருக்காங்க. ஸோ இங்க ஃபுல்லா கிரில் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷனை தாண்டி தேவையில்லாத ஒரு முயற்சியா அத்துமீறி வந்து உள்ள போறேன்னு சொல்லிட்டு போய் அந்த 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 குகைக்குள்ள போய் அதுக்குள்ளதான் அந்த ஆழமான பள்ளத்தாக்கு குகை. எத்தனையோ என்ன என்ன என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஜாலியா கத்துறோம்லாம் தெரியாது, கத்துறோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் ஒரு 3 அடி லலிதா கீழே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஏய் நீங்க எல்லாம் அப்படி வளர்ந்திருக்கீங்க, நான் என்ன பண்ணட்டும்? தலைவா அந்த இடத்துல தெரியுது பாருங்க பாறை. அந்த பாறையில அப்படியே வெள்ளை வெள்ளையா தெரியுது பாருங்க. இது சரியான பயங்கரமான பள்ளத்தாக்கு. ரொம்ப ஒரு ஆழம் இருக்கக்கூடிய மலைப்பகுதி. ஃபுல்லா மிஸ்ட் தலைவா, ஃபுல்லா மிஸ்ட் வந்து கவர் பண்ணிருச்சு. என்னடா மிஸ்ட் வந்தனால நம்மளால எதையுமே காட்ட முடியல, பார்க்க முடியலன்ற வருத்தம்லாம் இல்லை. மிஸ்ட் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து வேற லெவல்ல சில்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ தலைவா இதான் வந்து குணா கேவ். எதை கவர் பண்ணோம் என்ன காட்டணும்னு தெரியல, நல்லா கத்தணும், ஆடணும், என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்தது. ஓகே, அப்படியே போற வழியில அப்படி பார்த்துட்டு அடுத்த சைட்டுக்கு போலாமா? கப்பிள்ஸா வந்தாலோ இல்ல யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி வந்தாலோ இங்க என்ஜாய்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் அமைதியா இருக்கும். மினிமம் ஒரு 5 பேருக்கு மேல வந்தாதான் ஜாலியா இங்க. உண்மையிலே சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது தலைவா. அப்படியே சுத்தி பாருங்க தலைவா, பயங்கரமா இருக்குது. அதுதான் நம்ம நின்ன இடம். வந்த உடனே எவ்வளவு மிஸ்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஃபுல்லா பனிமூட்டமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனோம்னா பக்கத்துல நிக்கிறவங்களே தெரிய மாட்டாங்க போல. செம்மையா குளிருது இப்போதான். சூப்பர் தலைவா. கொடைக்கானல் எப்பயுமே அந்த 12 மணி 1 மணிக்கு மேல அப்படியே போனா ஈவினிங்லாம் வேற லெவல்ல அப்படி மிஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிடும், கிளைமேட் வேற லெவல் சேஞ்ச் ஆகும். இதை விட ஒரு சரியான விஷயம் என்ன தெரியுமா? என்ன? போட்டிங் போகும்போது லேக்ல அப்படியே வந்து இறங்கும் பாரு மலை மேகங்கள். சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பா கத்தி கத்தி தொண்டை கட்டி போச்சு எனக்கு. எதுக்கு கத்துறாங்க தெரியல, நம்மளும் கத்துறோம், ஜாலியா இருக்கு, அவ்வளவுதான். தலைவா எவ்வளவு அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மரங்களுக்கு நடுவுல மிஸ்ட் ஃபார்ம் ஆகி அவ்வளவு சூப்பரா இருக்குது தலைவா. இடையில மரங்களுக்கு இடையில பாருங்க ஒரு குரங்கு. ஒத்துக்கிட்டா சந்தோஷமா. இட்ஸ் மீ. ஓகே, சந்தோஷம். போ. குணா குகையிலேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஓயாமல் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது தலைவா. அந்த அளவுக்கு ஒர்த்து, செம்மையான ஒரு சூப்பரான ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. குணா கேவ் பாருங்கள், அப்படியே அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். நம்ம ஆளுங்க அப்படியே வந்துட்டுருக்குறாங்க ஒருத்தங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான மிஸ்ட்டு, செமையான அந்த மரங்களுக்கு நடுவில் அந்த மிஸ்ட்டு மேகங்கள் அப்படி இறங்கி போகும்போது சூப்பராக இருக்குது. என்ன சாரோ? சூப்பரா. என்னம்மா ஒர்த்தா? ஒர்த்தா சாரு? ஒர்த்தா? ₹10 தான் சார்ஜ் பண்றாங்க. வெறும் 10 ரூபா.
குணா கேவில் ஒரு சரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு, சூப்பரு. அதாவது என்ன ஒரு விஷயம்னா, சைட் சீயிங்கு அதெல்லாம் வந்து நார்மல் தான், எப்போதும் உள்ளது தான். இப்போ இந்த படம் வந்தனால நல்ல ஒரு ஹிட் ஆகி மக்கள் எல்லாரும் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்ததோடு சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பர் தலைவா. அவ்வளோதான், வண்டி வந்துச்சு, வண்டி வந்தாச்சு. பயன்பார் சொல்லி ஓட்டு விட்டோம்.